பாதுகாப்பு ஐக்கிய முன்னணி ஒன்றுபட்டு நம்ம நிற்கணும். நாம் எல்லாம் சேர்ந்து ஏதோ நாம் லாயரு, நம்ம அப்பா எங்கள் அப்பா தொழிலாளி பிஜிஎம்எல் எம்ப்ளாயி, ஆனால் நான் படிக்க வச்சாரு ஆளாக்கணும், நான் லாயராக இருந்தேன் சம்பாரித்தேன் அப்படி போயிட்டோம் அப்படின்னு. இவர் நம்ம டிஃபென்ஸுக்கே டைரக்டராக இருந்தார். இவரும் ஒரு சுரங்க தொழிலாளியினுடைய மகன், ஒரு சயின்டிஸ்டாக இருந்தார், இன்றைக்கி ரிட்டையர்ட் ஆகிட்டு வந்துக்கிறாரு. இந்த மாதிரி நம்மளோட இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இங்கே வந்துக்கிறாங்க. அப்போ என்னன்னா இந்த நிலைமைகளில் என்ன சொல்கிறேன்னா, அட்லீஸ்ட் நாமும் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஒன்றுபட்டு நின்றுக்கிறோம். இதுக்கு எல்லா ஜனமும் இதை ஆதரிக்கிறாங்க இந்த கோரிக்கையை அப்படின்னு அரசாங்கத்துக்கு தெரியணும். அதை தெரிய வைக்கிறதுக்காக உங்கள்கிட்ட சைன் கேட்குறோம். உங்கள்கிட்ட எந்த டாக்குமெண்ட்டை கேட்கல. நாங்கள் வீடு உங்களுக்கு வாங்கி கொடுத்துட்றோம், நீங்கள் இந்த டாக்குமெண்ட்டு கொடு, அந்த டாக்குமெண்ட்டை கொடு, இத்தை கொடு, அத்தை கொடு நான் கேட்க வரல. உங்கள்கிட்ட கேட்குறது வெறும் சிக்னேச்சர் தான். அந்த சிக்னேச்சரை மட்டும்தான் பண்ணுறோம். ஏன் சைன் பண்ணுறோம்? இப்போ காலி பேப்பரில் சைன் வாங்கலை. நான் இவ்வளோ நேரம் பேசிங்கிறத இதில் பிரிண்ட் பண்ணியிருக்கிறோம். இதுக்காக தான் நீ சைன் பண்ணுற. இந்த விஷயம் வலியுறுத்துறதுக்காக நம்ம ஒரு சைன் பண்ணுறோம். அதனால் உங்கள் பேர், இந்த ஏரியா, ஒரு லைனு, மொபைல் நம்பரு, சிக்னேச்சரை மட்டும் நீங்கள் பண்ணுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் பண்ண வைங்க. இதை நாம் மத்திய அரசுக்கிட்ட எடுத்துன்னு போய் நின்று கொடுக்கறதுக்காக உங்கள் ஆதரவு வேணும்னு சொல்லிட்டு இங்கே கேட்டு வந்துக்கிறோம். எனக்கு உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாகுது. எத்தனையோ ஏரியாவில் போகிறோம். இல்லை மைசூர் மைன்ஸ்னால் பெரிய வரலாறு, ஜனங்கள்லாம் நின்று போராடுவாங்க. அப்படி பார்த்து வந்தவன் தான் நான். இன்றைக்கி நான் கூப்பிட்டா கூட ஆளுங்க வர்றதில்லை. ஆனால் இந்த பகுதியில் இன்றைக்கி இந்த அளவுக்கு ஒன்று பட்டு நிற்கிறாங்கன்னும் போது உண்மையாகவே இந்த மக்கள் மீது இவங்க எந்த அளவுக்கு ஒரு சமூக அக்கறை இருக்குதுன்றதை கூட நாம் பெருசாக நினைக்கிறோம். அதனால் இந்த சிக்னேச்சர் கேம்பெயின் தங்க வயல் தலையெழுத்து மாறுறதுக்காக, நம்மளுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் நல்லாக்கிறதுக்காக, நம்ம ஊர், நான் என்ன சொல்கிறேன், இந்த வீடே இல்லைன்னு சொன்னால் நாளைக்கு இந்த நகரம் இருக்குமா? இருக்காது. டெய்லி ட்ராவல் இன்றைக்கி போகிறோம், ரிட்டர்ன் வரோம், என்ன நம்பிக்கை இல்லை. ராத்திரி போய் தூங்க போகிறோம், காலையில் ஏஞ்சி நம்ம போகிறோம். அங்கே பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியாது பெங்களூரில், இங்கே படிக்க வைக்கிறாங்க. நாளைக்கு இன்றைக்கி நம்ம பசங்கள்லாம் படிக்குது, படித்து ஒரே 10th படித்தாலும் சரி, நீ பிஇ படித்தாலும் சரி, நர்சிங் படித்தாலும் சரி, நீ எது படித்தாலும் அந்த பிள்ளைங்களுக்கு அடுத்து எங்கே ஒரு ப்ரைவேட் பேங்க் போகணும், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், அடுத்து இந்த ஊரில் ஒரு வேலை இல்லைன்ற ஒரு நிலைமை இருக்குது. அதனால் இன்றைக்கி ஒரு ஆரம்பமாக ஒரு விதையாக நின்று நாங்கள் இதை ஆரம்பிக்கிறோம். நாளைக்கு இது மக்கள் இயக்கமாக பெருசாக ஆகும். இந்த ஊர் மாறணுன்றதுக்காக நீங்கள் இதுக்கு ஒரு சைன் போடணும் அப்படின்றதுக்காக கேட்டு வந்துக்கிறோம். இதை ஆதரிக்கிறீங்க தானே? அவ்வளோதான். வாங்க. அங்கே கூட இவ்வளோ பொறுமையாக லேடிஸுங்க வெளியே உக்காந்து தாய்மார்கள் விஷயம் சொல்கிறத கேட்குறதுக்கு கூட தயார் இல்லை. அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த பகுதியில் இவ்வளோ ஒரு இதோட 4வது இடம் நான் பார்த்துனுக்கிறேன். நம்ம நாப்பேவன், நாகராஜா அவங்களோட எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துலையும் தாய்மார்களை சேர்த்து விஷயத்தை சொல்கிறதுக்கு அது அவங்க கேட்குறாங்களே, அது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ இந்த இதை நான் மிக சந்தோஷமாக நினைக்கிறேன். இன்றைக்கி எல்லா விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்கிறார். இங்கே என்னன்னா 1 லட்சம் கையெழுத்து இயக்கம் நாம் அணில் திரள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸை நாங்கள் இங்கே போட்டிருக்கோம். இதில் பல்வேறு கோரிக்கைகளை இன்றைக்கி நாங்கள் பண்ணியிருக்கோம். கேஜிஎஃப்பில் என்னன்னு சொன்னால், இது நம்ம மைன்ஸ், இது மத்திய அரசு, மாநில அரசில் யாரே எம்எல்ஏ ஆனாலும் இன்னொருத்தர் ஆனாலும் இந்த நம்ம லைன் பகுதிகளில் அவங்களால ரோடு போடலாம், லைட்டு போடலாம், போர் தண்ணி கொடுக்கலாம், இவ்வளோ தான் பண்ண முடியும். ஆனால் இந்த வீடு சொந்தமாகிறதோ, நம்மளுக்கு பெரிய ஸ்கூலை கட்டுறதோ, பெரிய காலேஜுங்களை கட்டுறதோ, அந்த மாதிரி இதில் அவங்க பண்ண முடியாது. காரணம் என்னன்னா, இது நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டு மைன்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடுங்களெல்லாம் நம்மளுக்கு கொடுத்துடணும்னு சொல்லி 25 வருஷத்துக்கு முன்னே தீர்ப்பு வந்துச்சு. அது மேலே கவர்மெண்ட்டு கூட முடிவு பண்ணிச்சு. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் நம்மளுக்கு இன்றைக்கி கொடுக்கல. காலப்போக்கில் இப்படியே போனால், ஏன்னா மைன்ஸில் இருந்த பாரம்பரியமான தொழிற்சங்க தலைவருங்க, அந்த மைன்ஸ் பேசுகிறவங்கெல்லாம் இறந்து மண்ணாக போய் நிற்கிறாங்க. இன்னும் மைன்ஸுக்காக போராடினவங்கெல்லாம் கூட இறந்துட்டான். அப்போ எதிர்காலத்தில் இப்போ 25 வயசு பையன் நம்ம வீட்டில் இருப்பான், அவனுக்கு போய் நீ மைன்ஸ் கட்டி சொன்னீங்கன்னா அவனுக்கு தெரியாது. ஏன்னா அவன் பார்க்கல, ரேஷன் டிப்போ அவன் பார்க்கல, ஹாஸ்பிட்டல் அவன் பார்க்கல, எத்தையுமே பார்க்காதவங்ககிட்ட நாங்கள் இப்படி இருந்தோம் அப்படி இருந்தோம் அப்படின்றத நம்ம சினிமாவில் சொல்கிற மாதிரி தான் நீங்கள் சொல்லணும். அவனுக்கு தெரியாது. ஆனால் பெற்றவங்களான நாமும் நம்ம தலைமுறை, நம்ம எதிர்கால தலைமுறைக்கு நம்ம என்னத்தை வச்சுட்டு போகிறோம் அப்படிங்கும்போது அட்லீஸ்ட் இந்த வீடையாவது அவங்களுக்கு சொந்தமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்ன வச்சிட்ட, என்ன பண்ணிட்ட அப்படின்னு பிள்ளைங்க இன்றைக்கி அப்பா அம்மாங்களை பார்த்து கேட்குற ஒரு நிலைமை. நம்ம வாழ்க்கையே இவ்வளோ தாண்டா, காலையில் ஏறினா ட்ரெயின், ராத்திரி நாம் ரிட்டர்ன் வரணும் அப்படின்ற ஒரு நிலைமை இன்றைக்கி இருக்குது. அவங்களுக்கு எங்கே வரப்போகுது ஃபேக்ட்ரி?
நாம் எங்கள் இடத்துல வேலை செய்ய போகிறோம், நம்மளுக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். ஹாஸ்பிட்டலு இன்றைக்கி நேற்று கூட நாங்கள் போனோம். அந்த மாதிரி நாங்கள் முடிவு பண்ணும்போது என்ன பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு நம்ம பசங்களுக்கு ஒரு மாற்றுதலை கொண்டு வரணும். கேஜிஎஃப்பில் நம்ம பசங்கள்லாம் பழைய மாதிரி ஃபுட்பாலு விளையாட்டுத்துறையில் போனோம். நம்ம பசங்க தவறான வழியில் போகிறாங்க. அவங்க விளையாட்டுத்துறையில் போனால் அவன் வந்து ஒரு நல்ல உடல்வாள் மிலிட்ரிக்கு போகலாம், இல்லை நம்ம அவனுடைய மைண்டு மாறும் அப்படின்றதுக்காக பாழஞ்சிக்கிற அந்த ஜிம்கனா கிரவுண்டை திறக்கணும் அப்படின்னு சொல்லி எம்பியை பார்த்து, நம்ம தயாளன் வந்துடைய முயற்சியில் நம்ம எம்பியை பார்த்தோம். எம்பியை பார்த்து இந்த விஷயத்தெல்லாம் சொன்ன பிறகு அது என்னன்னா, தனிப்பட்டு யாரோ ஒரு கட்சின்னு போய் சொன்னாங்க, அதை இல்லை எல்லாம் பிரிஞ்சுக்கிறீங்கன்னு சொன்னார். நாங்கள் பிரியல, எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இன்றைக்கி நிற்கிறோம் அப்படின்னு சொன்னோம். அதன் அடிப்படையில் அவர் இன்றைக்கி ஜிம்கனா கிரவுண்டை சுத்தமாக நிற்குது. சேவ் கேஜிஎஃப் என்ன வந்து கேட்டாங்க. அதனால் நம்ம நாளைக்கு நம்ம பசங்க ஃபுட்பாலு அது இதுன்னு ஆடினா அவங்களுடைய எதிர்காலம் வரும். அதே மாதிரி இந்த ஊரில் மற்ற வீடுங்க சொந்தமாக்கப்படும். நம்ம ஹாஸ்பிட்டலில் ரெடி பண்ணி பிஜிஎம்எல் ஹாஸ்பிட்டல் எப்படி இருந்துச்சு, கட்டிட்டு சும்மாக்குது. இன்றைக்கி போய் பார்த்தீங்கன்னா கூட நேற்று கட்டின மாதிரி இருக்குது அது. அப்போது அந்த ஹாஸ்பிட்டல் ஏன் வேஸ்ட் ஆகணும்? ஒரு பெரிய நிறுவனம் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் எடுத்து நடத்தினா நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல சிகிச்சை கிடைக்கும். அதனால் அந்த ஹாஸ்பிட்டலை திறக்கணும், இந்த வீடுகளை சொந்தமாக்கப்படணும். வேட்மங்களா தண்ணீர் இன்றைக்கி சும்மா போயின்னுக்குது, அது குடிக்கிற தண்ணி. ஆனால் பழைய மாதிரி அந்த கனெக்ஷன் இருந்திருந்தால் நம்மளுக்கு வந்து தண்ணி வந்திருக்கும். ஸோ இப்படிப்பட்ட முயற்சிகளை எடுக்கிறதுக்காக அப்படின்னா சேவ் கேஜிஎஃப் தங்கவயல் பாதுகாப்பு ஐக்கிய முன்னணி